இன்னைக்கு வந்து நான் குஜராத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது குஜராத்தில் வந்து ஒரு பையன் லா ஸ்டூடெண்ட்டு 23 வயசு ஆகுது. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா நேற்று வந்து ஃபாஸ்ட்டாக அர்லி மார்னிங் வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து அங்கே வந்து ஒரு லேடியை வந்து அதில் வந்து அடிபட்டு செத்தே போயிட்டாங்க ஏற்றிட்டு. அதை வந்து நிறைய டூ வீலர்ஸு அப்புறம் வந்து கார் அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கான். அது வந்து என்ன ஆயிருக்குன்னா மீதி வந்து 7 பேர் வந்து இன்ஜூர் ஆகிருக்காங்க. அவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து அங்கே இருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்து அவனை வந்து அடிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்தப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவன் வந்து மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா நான் வந்து குடிச்சிட்டலாம், நான் வண்டி ஓட்டலை, ஏதோ ஹோலிகா பார்ட்டி அப்படின்னு வந்து ஏதோ செலிப்ரேஷனுக்காக போயிட்டு இருந்தேன், நான் 50 km/h வண்டி ஓட்டினேன் அப்படின்னு வந்து அவன் சொல்லியிருக்கான். இந்த பையன் பேர் வந்து ரக்ஷித். அப்புறம் இவங்க கூட இன்னொரு பையன் இருந்திருக்கான். அவன் பேர் வந்து பிரன்ஷு சௌஹான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் தான். ஒருத்தனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா குடிக்கலை அப்படின்னு வந்து இவன் சொல்லியிருக்கான். ரக்ஷித்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து போலீஸ் வந்து அந்த ஃபாரன்சிக் டீம் அப்படின்லாம் எல்லாருமே வந்து அங்கே வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துல வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவனை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலாகவும் அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் வச்சு எல்லாத்தையும் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா ரக்ஷித் வந்து என்ன சொன்னான்னா விக்டிமோட ஃபேமிலியை பார்க்கணும், நான் அவங்க மீட் பண்ணி நான் அவங்கக்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும், இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிறத வந்து நான் ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனே வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கான். ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு. அவங்க அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு வந்து இன்டர்வியூவில் கொடுத்துருந்தான் சேனல்ஸ்க்கு. அப்புறம் வந்து இவங்க அப்பா பேர்லாம் வந்து காரே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து என்னென்னா மது வந்து சப்போஸ் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, இல்லாட்டி ஸ்லீப்பிங் பில்ஸ் மாதிரி ஏதாவது எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வண்டி ஓட்டும்போது வண்டி நம்ம கண்ட்ரோல்லையே இருக்காது. நம்ம கண்ட்ரோல்லையே நம்ம இருக்காதப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது. அதனால் வந்து நம்ம இதுக்கு வீடியோவே போட்டிருக்கோன்னா கான்சிக்வன்சஸ் ஆஃப் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதையினால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அது ஐகார்டில் கொடுக்குறேங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. சப்போஸ் அந்த மாதிரி இல்லை, நம்ம வந்து அக்கேஷ்னலாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் போடணும்னா அட்லீஸ்ட் வந்து வண்டியை ஓட்டாமல் இருக்கிறது நல்லது. இது வந்து இப்போ வந்து அவன் சின்ன பையன்தான் பாவம். அவன் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து போலீஸு எல்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே தான் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக தெரியும். உண்மையாகவே குடிச்சிருக்கானா இல்லையாட்டி அது எதனால் வந்து அவன் ஹை ஸ்பீடில் வந்தான் அப்படிங்கிறதுலாம் இனிமே தான் தெரியும். வண்டியை ஓட்டும்போது நம்ம வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும், கவனத்தோடு ஓட்டணும். கவனம் இருந்தால் தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிவிட்டு ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டெல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அந்த இறந்த அந்த அம்மாவுக்கு வந்து ஆன்மா சாந்தி அடையணும், மீதி எல்லாருக்கும் வந்து நல்லா ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.